அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. முன் உதாரணமாக வெற்றி தமிழகத்தை சிறப்பாக உருவாக்கி கொண்டிருக்கும் மகத்தான முதல்வர் அவர்களை விழா மேடைக்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். முதலாவது பணியானை அக்ஷயலட்சுமி அவர்கள். இவர் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மேடையில் இருந்து கீழே இறங்கி சென்று அக்ஷயலட்சுமி அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கே பணி நியமன ஆணையை வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றார்கள். இவருக்கு இன்னும் 3 நாட்களில் பிரசவ தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவருக்கு 28ஆம் தேதி பிரசவ தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் பணி நியமன ஆணையை பெற வருகை தந்திருக்கிறார். நாளை இந்த உலகிற்கு வருகை தரும் புத்தம் புது உயிரின் பாதுகாப்பிற்கும் நம் தமிழ்நாடு அரசு துணை நிற்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அக்ஷயலட்சுமி அவர்களின் கனவுகளை நனவாக்கும் விதமாக பணி நியமன ஆணையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். ஒரு தாய் தன் குழந்தையை கைப்பிடித்து வாழ்க்கை பாதையில் நடத்திச் செல்வது போல தமிழ்நாடு அரசும் பெண்களின் கனவுகளுக்கு கரம் கொடுத்து சாதனையின் உச்சிக்கு கொண்டு செல்கிறது. இதை ஒவ்வொரு நொடியும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய செயலால் நிரூபித்து வருகிறார்கள். தொடர்ந்து குழந்தைகள், பெண்கள், இளைஞர்கள், முதியவர்கள் என அனைவரும் பாராட்டும் வகையில் வெளிப்படையான நல்லாட்சியை நடத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை உங்களுடைய பலத்த கரவொலிக்கு மத்தியில் வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். யாரும் எழுந்து நிற்க வேண்டாம் என்றும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நான் தன்னந்தனியாளு நீயால நம்ம பாரு கொஞ்சம் நவுந்தேன்னா நீங்க 8 கோடி பேரு நல்ல பாட்டு கேட்டு எங்க விசில சத்தம் கேட்டு நல்ல பங்கவான நீ விசில கடி ஓட்ட நான் தன்னந்தனியாளு நீயால நம்ம பாரு கொஞ்சம் நவுந்தேன்னா நீங்க 8 கோடி பேரு நல்ல பாட்டு கேட்டு எங்க விசில சத்தம் கேட்டு நல்ல பங்கவான நீ விசில கடி ஓட்ட நான் தன்னந்தனியாளு நீயால நம்ம பாரு கொஞ்சம் நவுந்தேன்னா நீங்க 8 கோடி பேரு நல்ல பாட்டு கேட்டு எங்க விசில சத்தம் கேட்டு நல்ல பங்கவான நீ விசில கடி ஓட்ட நான் தன்னந்தனியாளு நீயால நம்ம பாரு கொஞ்சம் நவுந்தேன்னா நீங்க 8 கோடி பேரு நல்ல பாட்டு கேட்டு எங்க விசில சத்தம் கேட்டு நல்ல பங்கவான நீ விசில கடி ஓட்ட நான் தன்னந்தனியாளு நீயால நம்ம பாரு
அரவிந்த் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சொன்னா நானே எல்லாருக்கும் தனித்தனியா கொடுக்குறேன்னு சொன்னேன். இல்ல நாங்க சொன்ன முதல்வர்கிட்ட இல்ல எல்லாருக்கும் லேட்டா இல்ல நான் எல்லாருக்கும் நானே தனித்தனியாக ஒவ்வொருவருக்கும் நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். கொடுக்கணும்னு சொன்னார். இதுதான் புது மாதிரியான அரசு. இப்படிதான் இந்த அரசு இருக்கும். பெயரளவுக்கு எதையும் செய்ய மாட்டார் முதல்வர். சொன்னது எதுவோ அதை கண்டிப்பாக செய்வார். பெயரளவுக்கு செய்யறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ன சொல்றாரோ அதை கண்டிப்பாக செய்வார். எல்லாரும் முக்கியமாக மக்களும், இங்க இருக்க நிர்வாகிகள், இங்க இருக்கிற ஊழியர்கள், மக்கள், பொதுமக்கள், அவ்வளவுதான். அவங்க எல்லாம் இங்க எஜமானர்கள். அவர்களுக்கு பயந்துதான் இந்த அரசு செய்யுமே தவிர வேற யாருக்கும் பயந்து இந்த அரசு எதையும் செய்யாது. மக்களுக்கு பயந்து மட்டும்தான் இந்த அரசு செயல்படும். வேற யாருக்கும் பயந்து இந்த அரசு செயல்படாது. அன்புடன் அழைக்கின்றோம். கிருஷ்ணகுமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தமிழ்மொழி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஜனனி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஃபஹீம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சிவராமன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். திருவிக்ரம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ராஜு அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ராதாகிருஷ்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அருண் மைக்கேல் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஆயிஷா அஃபியா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மன்னவன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். குணசேகரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஜெயஸ்ரீ அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தாரணி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். காமேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பார்த்திபன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அருணாதேவி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அன்பரசன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். யுவராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.